நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தகவல் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாளை பொறுத்தவரையிலும் 4 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 12ஆம் தேதியும் தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், 13 16ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும், அதேபோல அடுத்த 5 தினங்களுக்கான வெப்பநிலையை பற்றிய முன்னறிவிப்பு என்னவென்றால், அதிகபட்சமான வெப்பநிலைக்கான மாறுதல் இன்றும் நாளையும் எதுவும் இருக்காது என்றும், 10ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கும். 12 14ஆம் தேதி வரையிலும் 2 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.